ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. அவருடைய கோலும், அவருடைய தடியும் உங்களை தேற்றும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அவர் உங்களை காலையிலும், மத்தியானத்திலேயும், இரவிலேயும் உங்களை அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சபையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கின்ற ஊழியத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கின்ற பிஸ்னஸை அவர் ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். உங்களோடு 24 மணி நேரமும் உங்களோடு உறவில் இருக்க அவர் மிகவும் ஆசைப்படுகிறார். அவர் மிகவும் விரும்புகிற ஒரு காரியம் அதுதான். எத்தீங்கும் உங்களை அணுகாது. எந்த கொள்ளை நோயும் உங்களை அணுகாது. உங்களையோ, உங்கள் பிள்ளையோ, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையோ, உங்கள் தலைமுறைக்கு அது அணுகாது. அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை அவர் தப்புவித்து உங்களை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். எகிப்திற்கு வரப்பண்ணும் எந்த ஒரு வியாதியும் அவர் வர பண்ணார். அவருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். அவர் வார்த்தையை நீங்களும் நானும் தினமும் தியானம் செய்தாதான் நமக்கான அற்புதம் அன்னைக்கு பெற முடியும். வார்த்தை என்பது விதை. உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு விதையை எடுத்து நம்ம ஒரு சின்ன ஒரு பூச்சட்டியில் வச்சு பூத்தொட்டியில் வச்சு நம்ம அந்த விதையை உள்ளே வச்சுட்டோம். என்ன ஆகுது? அது சின்ன செடியாக வளருது. அதற்கப்புறம் திடீர்னு ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் கழித்து அதுலேருந்து நிறைய ஃப்ளவர்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் வருது. ஆனால் நீங்கள் நான் விதைச்சது எத்தனை விதைன்னா ஒரே ஒரு விதை தான். பட் ஃப்ரம் தட் சீட் தேர் ஆர் so many fruits. ஒரு வசனம் படிப்போம். அந்த ஒரு வசனம் நமக்குள்ள கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உள்ளான மனிதன், நம்மளாம் ஆவிக்குரிய பிள்ளைகள், நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது அப்படியே டிவைட் ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. அப்படியே பெருக்கிக் கொண்டே போகிறது. அப்படியே அந்த நாள் முழுவதும் அந்த ஒரு வசனமோ இல்லை 10 வசனமோ 20 வசனமோ நமக்குள் கிரியை செய்து நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறது. அப்போ அடுத்த நாள் அந்த வசனம் பாதுகாக்குமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நானும் விதைகளை அழகாக செடியில் வச்சுட்டோம். நீங்கள் நானும் விதையை மண் தொட்டியில் அழகாக உள்ள நட்டுட்டோம், உள்ளே விதைச்சிட்டோம். டெய்லி தண்ணி ஊற்றுவோமா அல்லது ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதுமா? we have to water it for daily. தினமும் நம்ம தண்ணி ஊற்றினாதான் அதற்கு தேவையான காரியங்கள் எல்லாமே அந்த விதை கிடைத்து அந்த விதையோட மேலே இருக்கிற அந்த லேயர் அப்படியே செத்து உள்ள ஒன்று இருக்குது. அது என்ன ஆகுனா மெதுவாக அது வளர ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை என்பது அதே தான். வார்த்தை உள்ளே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்டு நம்முடைய நரம்பு, ரத்தம், சிந்தையில் அப்படி செயல்பட ஆரம்பிப்பார். நம்முடைய எண்ணங்கள் ஃபுல்லாக அதிலேயே பாதுகாத்து கொள்ளப்படும். அபிஷேகம் இன்னைக்கு இருக்கும், அபிஷேகம் நாளைக்கு போகும். ஊழியம் இன்னைக்கு இருக்கும், ஊழியம் நாளைக்கு போகும். வரங்கள் இன்னைக்கு செயல்படும், நாளைக்கு வரங்கள் செயல்படாது. ஆனால் வார்த்தை என்பது நிலையானது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. யார் ஒருத்தங்க அனுதினமும் வேத வசனங்களை வாசித்து அந்த வார்த்தையை கிரிப்பாக பிடித்து கொண்டிருக்கிறோமோ அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் அவங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நீங்களே கூட கண்டுபிடிச்சிட்டிங்க ஒருவேளை இந்த டிசீஸ் இருக்குமோ அப்படின்னு நீங்களே ஐடென்டி பண்ணியிருந்தாலும் தினமும் அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, என்ன வார்த்தை என்றால், என்னுடைய சாபங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார், மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார், என் நோய்களை சுமந்திருக்கிறார், என் வியாதிகளை சுமந்திருக்கிறார் என்று நீங்கள் தினமும் வசனங்களை எடுத்து அதை தினமும் யெகோவா ராஃபா என்றால் சுகமாக்குகின்ற தேவன், யெகோவா ராஃபா என்றால் அவர் என்னை சுகமாக்குகின்ற தேவன் என்று நீங்களும் நானும் தினமும் அந்த வசனத்தில் அந்த வார்த்தையில் தினமும் அதையே பேசி கொண்டிருந்தோம் என்றால், ஆகவே தான் சொல்கிறாரு பாருங்க, இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மாதத்திற்கு 1 முறை, மாதத்திற்கு 2 முறை, மாதத்திற்கு 3 முறை, வருஷத்திற்கு 1 முறை, வருஷத்துக்கு 2 முறை அல்ல, தினமும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது மட்டும் இல்லை, பக்தன் ரொம்ப அழகாக சொல்லுவார், நான் கர்த்தரை ஒரு நாளில் 7 முறை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். தானியேல் பாருங்க, ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறார், வேதம் வாசிக்கிறார். உங்கள் கையில் இருக்கிற வேதம் தான் உங்களை பாதுகாக்கும்.
நீங்கள் ரொம்ப பெருசாக இவங்ககிட்ட போகலாமா, அவங்ககிட்ட போகலாமா, ஹெல்ப்புக்கு இங்கே போய் கேட்கலாமா, அங்கே போய் கேட்கலாமா, இவங்களுடைய மெசேஜ் கேட்கலாமா, அவங்களுடைய மெசேஜ் கேட்கலாமா, இதெல்லாம் வந்து இட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட். உங்களை வந்து ஒரு எனர்ஜிக்குள்ளே கொடுக்கும். எங்கே கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் போங்க, நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, மீண்டும் தேவன் உங்களை கொண்டு சில காரியங்களை செய்ய போகிறார் என்று உங்களை வந்து எனர்ஜி கொடுக்கும். அவ்வளோதான தவிர்த்து பவர் மெயினான ஒரு சோர்ஸ் இது கிடையாது. உங்களை தொடர்ந்து ஓடுவதற்கு இட்ஸ் எனர்ஜி ட்ரிங்க் தவிர்த்து இது கிடையாது முழுமையான விக்டரி. முழுமையான விக்டரி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் நான் தேவன் சமூகத்தில் அமர்ந்து தினமும் வேத வசனங்களை, அந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது இட்ஸ் சீட். அது உங்களுக்குள்ள கிரியை செய்யும், அது வளர ஆரம்பிக்கும், அது கனிகளை கொடுக்கும். உங்கள் பழைய மனுஷனை அப்படியே களைத்து போட்டுரும். எப்படியோ ஒரு விதையை உள்ளே விதைச்ச உடனே அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் அப்படியே பஸ்ட் ஆகிடும், வெடிஞ்சிடும், செத்துரும். உள்ளே ஒன்று இருக்குது, அதுதான் வரும். அதே போல தான் நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை அதிகமாக வாசிக்க நமக்கு ஒரு மனுஷன் இருப்பான், நமக்கு தடையாகவே இருப்பான். எப்பவுமே நம்ம நல்லது பண்ணலான்னு போவோம், ஆனால் அவன் தீமையான காரியத்தை காமிப்பான். நம்ம இந்த தவறு பண்ணக்கூடாதுன்னு யோசிப்போம், இந்த இச்சையில் விழக்கூடாதுன்னு யோசிப்போம், ஆனால் அவன் ஆசையை தூண்டுவான். அவனை எப்படி வீழ்த்த முடியும்னா, உங்கள் பலத்தினால் அல்ல, வேத வசனத்தினால, அந்த வார்த்தையினால. அந்த வார்த்தை யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. வேர்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்ள வேண்டுமா, வேத வசனங்களை தினமும் தியானம் செஞ்சால் தான் மேற்கொள்ள முடியும். அப்போ பக்தன் அழகாக தானே சொல்கிறாரு, இரவும் பகலும், டே அண்ட் நைட். அது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை கொடுத்து முடிச்சிருவார் தேவனாகிய கர்த்தர். கொடுத்துட்டு சொல்லுவார் மோசேக்கிட்ட, இது உங்கள் நாவிலிருந்து நீங்கக்கூடாது, இது எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருங்க. இந்த வார்த்தையை நான் கொடுத்துருக்க நியாயப்பிரமாணம் உங்கள் நாவிலிருந்து நீங்கக்கூடாது அப்படின்னு. வேர்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் நான் தினமும் வேதம் எடுத்து வாசித்தாதான். உங்களுக்கு ஒரு காரியத்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இந்த கடைசி காலத்தில் பிசாஸ் யங்ஸ்டர்ஸ் மாத்திரம் இல்லை, எல்லா குரூப்பையும் எப்படி ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான் என்றால் மொபைல் ஃபோன். அபிஷேகமாக நல்லா வல்லமை பெற்றுக்கொண்டு வருவோம், ஒரு 5 minutes யூஸ் பண்ணுவோம், ஏதோ நம்மை விட்டு போன மாதிரி ஒரு உணர்வு வரும். ஸோ ஒன்லி வேர்ட் கேன் ஹீல் யூ, ஒன்லி வேர்ட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப், ஒன்லி வேர்ட் கேன் டூ மிராக்கிள்ஸ் இன் யுவர் லைஃப். அந்த வார்த்தை யார் என்றால் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. அநேகர் அதிசயத்திற்காகவும் அற்புதங்களுக்காகவும் காத்திருக்கீங்க. இங்கே பாருங்க, ஒன்று எஸ்ன்னு பதில் வரணும், இல்லை நோன்னு பதில் வரணும். நீங்கள் 10 வருஷம் காத்திருக்கலாம், அதற்கு ஒரு பதில் வந்தே ஆகணும். ஒன்று எஸ்ன்னு வரணும், இல்லை நோன்னு வரணும். நீங்கள் 5 வருஷம் காத்திருக்கலாம், ஒன்று எஸ்ன்னு வரணும், இல்லைன்னா நோன்னு வரணும். ஆனால் கவனித்து கொள்ளுங்கள், தேவனுக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு பதில் வராமல் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ரெண்டுத்தில் ஒன்று வரணும், ஒன்று எஸ்ன்னு வரணும், ஒன்று நோன்னு வரணும், அவ்வளோதான். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல போகிறேன். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக ஸ்ட்ராங்காக நிலைத்திருக்கீங்க. வேறு எந்த பக்கமும் திரும்பாமல் அவருக்கு தர வேண்டிய கனத்தையும் வேதங்களை வாசித்து கொண்டு இருதயத்தில் அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க. 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் உங்களுடைய காரியங்களை மனுஷங்கிட்ட போயிட்டு முறையிடாமல் கர்த்தர்கிட்ட ஒரு நாள் முறையிட்டு நீங்கள் செய்யுங்க என்று மாற்று வழி எதுவும் கையில் எடுக்காமல் அவரே சார்ந்து இருக்கிறீங்க. யூ புட் ஃபாஸ்ட், நைட் ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்க, வெளியெல்லாம் போய் ப்ரே பண்ணியிருக்கிறீங்க. ஒரு சில தீமையான வார்த்தைகள், வீண் பழிகள் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் பொறுப்பெடுத்தாமல் அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறீங்க. அநேக மனிதர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக எழும்பியிருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாமல் சண்டை போடாமல் அவர் எனக்கு பதில் அளிப்பார், யெகோவா நிசி என்னோட ஜெயக்கொடி என்று இப்படி நீங்கள் எல்லா பக்கத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை முன்னிட்டு வைத்திருக்கீங்க, கர்த்தரை ஃப்ரண்ட்ல நிப்பாட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு 2 காரியம் நடக்கணும். ஒன்று எஸ்ன்னு வரணும், அப்படி இல்லைன்னா நோன்னு வரணும்.
நோன் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தாருன்னா அதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் எஸ்ன்னு ஆன்சர் கொடுத்தாருன்னா நீங்கள் நினைத்ததை விட அவர் செய்து முடித்ததை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் யோசித்து பார்க்காதது, நீங்கள் இந்த 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நீங்கள் பார்க்காததை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. சத்துருக்கள் உங்களை அடிக்க ஒரு நேரம் இருக்குது. சத்துருக்களால் நீங்கள் நிந்திக்கப்பட ஒரு நேரம் இருக்குது. சத்துருக்களால் வாதிக்கப்பட ஒரு நேரம் இருக்குது என்றால் உங்களுக்காக தேவன் பரிந்து பேச, உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்ய ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு பார்ட் முடிஞ்சாதான் அடுத்த பார்ட் ஆரம்பிக்கும். கேன் ஐ டெல் யூ குட் நியூஸ் ஃபார் யூ? உங்களுடைய முதலாவது பார்ட் அநேகருக்கு முடிஞ்சிடுச்சு, செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. God has started your second part. இந்த செகண்ட் பார்ட்டில் நீங்கள் சும்மா இருங்கள். அவர் உங்களுக்காக நடத்துகின்ற யுத்தத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மேபி இந்த மே மாதம் முடிய போகிறது. இந்த 5 மாதம் கணக்கு எடுத்துப்போம். இந்த 5 மாதம் நீங்கள் கடந்து வந்த அந்த பாதையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் மேலே வீண் பழிகள், செய்யாத தவறுக்கு, தேவையற்ற காரியங்கள், உங்களையே ஃபோக்கஸ் பண்ணுறது, அது ஊழிய பாதை, குடும்பம், பிஸ்னஸ், எதுனா ஒன்று தேவையற்ற காரியங்கள் பேசிகிட்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் மனது உடைந்து போயிட்டு அவர் சமூகத்தில் அமர்ந்தப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுது, பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாது இருப்பாரோ. எகிப்தில் எல்லாரும் கூப்பிட்றாங்க இஸ்ரேல் மக்கள், ஐயோ கஷ்டப்படுறமேன்னு. அவர் சமூகத்தில் போய் எட்டுகிறது ஜெபம். மோசேயை அனுப்புகிறார். அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் படுகின்ற துன்பத்தை அவர் பார்த்துட்டு அமைதியாக இருப்பாரா? நாம் வடிக்கின்ற கண்ணீரை பார்த்துட்டு ஒரு அமைதியாக இருப்பாரா? ஒரு நாள் பதில் கொடுத்தேன்னு ஆகணும். அது ஏன் இன்னைக்கா இருக்கக்கூடாது? இன்னொன்று சொல்கிறேன், அநேகருக்கு பதில் கொடுத்து முடிச்சிட்டார். அநேகருக்கு அவர் தன்னுடைய அதிசயங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஒரு வசனம் ஒன்று வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஏசப்பாவோட அம்மா இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 49, 46 வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 49 ரொம்ப முக்கியமான வசனம். இதுதான் நான் கொண்டு வந்த வசனம், ஆவியானவர் கொடுத்த வசனம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நீங்க 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 2 மாதம் இல்லை இப்போதான் எனி டைம் பீரியட் நீங்கள் காத்திருக்கலாம். இப்போ அந்த சிறையிருப்பு முடிக்க போகிறது யார் என்றால் வல்லமை உடையவர். அவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் நான் அந்த இடத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். 2 நடக்கணும், ஒன்று எஸ் ஆர் நோ. இவ்வளோ நாள் காத்திருந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பதற்காக தகப்பன் உங்களை அழைத்து கொண்டு வரவில்லை. எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியம் என்று உங்களை கொண்டு போயிட்டு உயர்ந்த கண்மாலையில் அமர் வைப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். பிசாசு சொல்லுவான், நீ இவ்வளோ வருஷம் கடந்து வந்தது வெயிட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு. வேஸ்ட் யாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் வேஸ்ட் பண்ண மாட்டார். சீர்கெட்டு போன நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துவாரை தவிர்த்து, இவ்வளோ வருஷம் ஒரு நீங்கள் சந்தேகப்படலாம், இவ்வளோ வருஷம் கடந்து வந்திருக்கிறோமே ஏமாற்றம் தானா? எப்போதும் போல் வழக்கமாக நமக்கு என்ன கிட்ட நெருங்குவோம், ஒரு தோல்வி கிடைக்கும், ஒரு ஏமாற்றம். அப்போ அது போல் அது கிடையாது. இந்த முறை தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் இறங்கி வந்து பதில் கொடுத்திருக்கிறார். ஏமாற்றமே கொடுத்துன்னு இருந்தா இது ஏமாற்றம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்ற இடத்துக்கு நேராக வந்திருக்கிறீங்க. மரியாள் சொல்றாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமோஸின் புஸ்தகம் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7-8. கர்த்தராகிய ஆண்டவர்
தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? எதுக்கு இந்த வசனம் வாசிச்சு நீங்க என்ன கேட்கலாம். இது கர்த்தர் பேசுகின்ற ஒரு வசனம், வார்த்தை. நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, வசனத்தின் அடிப்படையில் இல்லாமல் தேவன் எதுவும் பேச மாட்டார். நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் வீடியோலாம் எதற்குன்னா, உங்களை அவர்கிட்ட சேர்ப்பதற்காக தான். அதற்கப்புறம் நீங்களும் அவரும். சில சந்தேகங்கள் வரும். இவ்வளோ வருஷம் காத்திருக்கிறோம், ஏமாற்றம் தானா? நான் கேட்குறேன், ஏமாற்றி இப்போ அவருக்கு என்ன கிடைக்க போகுது? அது பிசாசு பேசுகிற வார்த்தைகள். உங்கள் வாழ்க்கை ஒரு உயரத்தில் போய் அமரப்போகிறது. அடுத்து ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கான அதிசயத்தை நீங்கள் பெற ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் குட் நியூஸ் கேள்விப்பட்டுட்டு இருக்கலாம். பாத்தியா, நீ வெயிட் பண்ண பற்றியா, அது முடிவுக்கு வருது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே ஒருத்தன் என்ட்ராவான். அவனால் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிசயத்தை மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் நிறுத்தி வைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன். நேற்று நடந்திருக்க வேண்டிய நற்செய்தி இன்னைக்கு கடந்து வந்திருக்கு அப்படின்னா அவன் தடுத்திருக்கிறான். அவனால் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிற, ஏற்படுத்தி வைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் நடத்தி வைத்திருக்கிற அதிசயத்தை அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை அழிக்கவும் முடியாது, அது கிழிக்கவும் முடியாது. ஆனால் அவனால் நிறுத்த முடியும். கிஃப்டை நீங்கள் ரிசீவ் பண்ணாத மாதிரி அவனால் தடுக்க முடியும். இங்கேருந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகணும், 5 நிமிஷம் தான் அப்படின்னு இருக்கிறத டிலே பண்ண முடியும். எப்படி? டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா டிலே, ஆனால் நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் உங்கள் வீட்டை மாற்ற முடியாது, உங்கள் வீட்டை அழிக்கலாம் முடியாது. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போய் சேர வேண்டிய டைம் என்ன ஆகும்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். தேவன் உங்களுக்கு செய்து வைத்திருக்கிற அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களில் அவனால் அதை அழிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை நிறுத்த முடியும். ஏன் இங்கே அவனால் அந்த பவர் யூஸ் பண்ணி நிறுத்துகிறான் அப்படின்னா, நான் வேதம் வாசிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னா எனக்கான அதிசயம் நிப்பாட்டப்படும். அவன் தடுப்பான். ஆனால் இப்போ தான் நீங்களும் நானும் அதிகமாக என்ன பண்ணணும்னா, அவர் அதிகமாக தேங்க்ஸ் பண்ணணும், அவர் அதிகமாக ப்ரேஸ் பண்ணணும். நீங்கள் எனக்காக முடித்ததற்காக நன்றி ஆண்டவரே, ப்ரேஸ் பண்ணி சீக்கிரமாக அதை நீங்கள் தான் ரிசீவ் பண்ணணும், நான் தான் ரிசீவ் பண்ணணும். அதான் குட் நியூஸ் கேள்விப்பட்டனே, வரட்டும். இல்லை, அவன் நிறுத்தி வைப்பான். லாஸ் யாருக்கும் இல்லை, உங்களுக்கு எனக்கும் தான். அவனால் அதை மாற்ற முடியாது. அது அப்படியே ஒரு கிடங்கு மாதிரி, கிணத்துல போட்ட கல் மாதிரி தூக்கி போட்டுருவான். இல்லை, இன்னும் அதிகமாக உற்சாகம் முன்னேறணும், இன்னும் அதிகமாக வேத வசனங்களை வாசிக்கணும், இன்னும் அதிகமாக அவரோட உறவில் இருக்கணும், இன்னும் துரிதமாக எனக்கான அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் தான் ஸ்டெப் இன் பண்ணணும். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை தான். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். பிசாசால் தேவன் உங்களுக்கு நடத்தி வைத்திருக்கிற அதிசயத்தை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை அழிக்கவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாது. ஆனால் அவனால் அதை தடுத்து நிறுத்தி வைக்க முடியும். ஏன் நிறுத்தி வைக்க முடியும்னா, கர்த்தருடைய சக்திக்கு மிஞ்சலாம் கிடையாது. நான் பெறணும், இதுக்கப்புறம் நான் தான் அதை ரிசீவ் பண்ணணும். நான் ரிசீவ் பண்ணாமல் கொஞ்சம் சோம்பல் ஆகிட்டேன். என்ன சோம்பல் ஆகிட்டேன் அப்படின்னா, நான் தான் கேள்விப்பட்டேனே, பத்தியா கதவுகள் திறக்கப்பட்டுடுச்சுன்னு நான் கூல் ஆகிட்டேன் வேத வசனங்களை வாசிக்காமல். அவனுக்கு அது ப்ளஸ் ஆகிட்டு அவன் ஹோல்டு பண்ணி வைக்கிறான். நீங்கள் நான் துரிதமாக செயல்பட்டு தேவன் முடித்து வைத்திருக்கிற அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயம் அதிசயத்தை நீங்கள் பெறுவீங்க. அநேகர் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அதிசயத்தை நடத்தி முடிச்சு வச்சுட்டார், எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் வேத வசனங்களை வாசித்து விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை சந்திப்போம். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.